இந்த பித்தப்பையில் உருவாகக்கூடிய இந்த பிரச்சனை சரி செய்ய நமக்கு பித்தத்தை சமநிலைப்படுத்தும் 3 தாதுக்களில் பித்தத்தை நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குணமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது, ஸோ இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தி அதற்கான உணவுகள் மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ மெடிசின்ஸ் எடுக்கிறது ஓகே செகண்டரியா இருந்தாலும் பிரைமரி நம்ம எதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உணவு முறைகள். உணவு முறையில் அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எண்ணெயிலே பொரித்த வறுத்த உணவுகள், முக்கியமாக அசைவ உணவுகள். ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய பேருக்கு ஐயோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம பித்தப்பையில் பிரச்சனை இருக்கும்பொழுது அசைவ உணவுகள், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், மசாலாக்கள் நிறைந்த உணவுகள், இரவு நேரத்தில் ரொம்ப லேட் நைட்டில் உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா வல்லாரை, முடக்கற்றான், கீழாநெல்லி, தூதுவளை, இந்த கீரை வகைகள் இதுவும் மூலிகைகள் தான். இதை உணவில் அடிக்கடி பயன்படுத்தணும்.